ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்ட் கானன் அனிமேட்டட் சீரிஸோட 89வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி டிடெக்ட் கானன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 88 எபிசோட வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் வந்து டிடெக்ட் கானன் சீரிஸ்னு சொல்லி தனியாக ஒரு லிஸ்ட் ஒன்று ஒதுக்கி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த எபிசோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த 88வது எபிசோடோட பார்ட் 2 வீடியோன்னு சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றத ஒரு குட்டி ரீகேப் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா டைச்சுகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாரர் நாவல் ரைட்டர் வந்து அவரோட ஒய்ஃபை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி மோரிசனை வந்து நியமிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டைச்சுகே வந்து பேன்குவேட் ஆஃப் ஃப்ளஷ் பிளட் அப்படின்ற மூவியோட கிளைமேக்ஸில் அந்த வேம்பயர்ஸ் ஆகுற மாதிரி மர ஆயுதத்தில் குத்தி கொலை செய்யப்பட்டு இறக்குறாரு. ஸோ அந்த கொலைக்கு யாரு காரணம்ன்றதை நம்ம கானன் வந்து கண்டுபிடிச்சானான்றதை எண்டிங்கோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கானன் வந்து கலெக்ஷன் ரூமுக்கு மேலே இருக்க ரூஃபை வந்து விண்டோ வழியாக பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த ரூஃப்ல வந்து பனியில் ஏதோ ஒரு தடம் இருக்கிறத கானன் வந்து நோட் பண்ணுறான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைச்சுகேவோட பாடியை வந்து நம்ம மோரிசன் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிருக்காரு. அதே சமயம் மோரிசன் அப்புறம் டொசியா வந்து அந்த பாடியோட கயிறை வந்து ரிமூவ் பண்ணி பாடியை வந்து இறக்கி இருக்காங்க. அதே சமயம் கானன் வந்து கொலைக்கு முன்னாடி வரைக்கும் கலெக்ஷன் ரூமில் வந்து ஆயில் பெயிண்டோட ஸ்மெல் வந்தது. பட் ஆனால் கொலைக்கு அப்புறம் எந்த விதமான ஸ்மெல்லும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கானன் வேகமாக ஓடி போய் டைச்சுகேவோட நெஞ்சில் குத்தப்பட்டிருந்த அந்த மர ஆயுதத்தை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். இதில் எந்த விதமான ஸ்மெல்லும் இல்லையே அப்படின்னு சொல்லிக்க இருக்கும் பொழுது மோரிசன் வந்து ஏய் கானன், இங்கே நீ என்ன பண்ணிக்கிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். சொன்னே கானன் வந்து அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆயுதத்தில் எந்த விதமான பெயிண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து இது வரைக்கும் நடந்த சம்பவங்களை நம்ம ஒழுங்குபடுத்தி பார்க்கலாம், ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதலாவதா டைச்சுகே வந்து சரியாக 8:30க்கு ஸ்டடி ரூமுக்கு இங்கேருந்து கிளம்பி போனார். அதே சமயம் நம்ம டொசியா, ரான், கானன் 3 பேரும் டிராக்குலாவோட மூவி எடுக்கிறதுக்காக கலெக்ஷன் ரூமுக்கு போனாங்க. அந்த டைம்ல மர ஆயுதம் அங்கதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் யாரோ அதை திருடி இருக்காங்க. போறதுக்கு முன்னாடி ரான் வந்து அங்க இருக்க எல்லா விண்டோவும் செக் பண்ணியிருக்கான். அது எல்லாமே லாக்ல தான் இருந்திருக்கு. அடுத்ததா டொசியா வந்து ஸ்டடி ரூமுக்கு போய் ஒயினையும் மூவியும் வந்து டைச்சுகேட்ட கொடுத்துட்டு வந்திருக்கான். அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து நான் சரியா 8:50க்குலாம் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அதே டைம் கானன் வந்து அங்க இருக்க ஒயின் பாட்டில வந்து செக் பண்ணி பார்க்கறான். அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒயின் பாட்டிலோட மூடி வந்து ஓபன் ஆகாமலே இருக்கு. சொன்னே மோரிசன் வந்து அடுத்து வந்து டொசியா சரியா 9 மணிக்கு லிவிங் ரூமுக்கு வந்தான். அதுக்கப்புறம் எல்லா டோரும் வந்து லாக் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்காக அங்கிருந்து கிளம்புனான். அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து நான் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு 10 நிமிஷத்துலேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்படின்னா அந்த டயத்துல தான் ஸ்னோஃபால் வந்து நின்றுருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அடுத்ததா எட்சுகோ அவங்க ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கிருந்து போனாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் டைச்சுகேவோட ரூம் டோரை தட்டுற சத்தம் கேட்டு சரியா 9:15க்கு அங்க வந்தாங்க. அந்த டயத்துல பாடி வந்து ரூம்குள்ள இருந்தனால கண்டிப்பா எட்சுகோ இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அடுத்ததா ஹமுரா அவர் லைப்ரரிக்கு அங்கிருந்து போனாரு. அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து நான் வந்து 10:30க்குலாம் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்படின்னா அந்த ஆயுதத்தை திருடுறதுக்கு உங்களுக்கு போதிய நேரம் கிடைச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அடுத்ததா ஹமுரா வந்ததும் ஃபுமியோ அங்கிருந்து பாத்ரூம் போறதா சொல்லி கிளம்பினாரு. ஃபுமியோ திரும்ப வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. இது ஒரு கொலை பண்றதுக்கு ஏத்த நேரமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஃபுமியோ வந்து ஆனா நான் கலெக்ஷன் ரூமுக்கு போகவே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஃபுமியோ கண்டிப்பா பாத்ரூம் தான் போயிருந்திருக்கணும், அவர் போறப்ப கூட ஹமுராவை வந்து இடிச்சாரு, நீங்க கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீ சொல்றபடி பார்த்தா ஹமுரா திருடின அந்த ஆயுதத்தை இடிக்கிற சாக்குல ஃபுமியோ கிட்ட கொடுத்துருந்துருக்கணும், அதை வாங்கிட்டு போய் தான் ஃபுமியோ வந்து இந்த கொலையை பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஃபுமியோ வந்து இல்ல நான் அப்படிலாம் பண்ணல, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய்க்கு இருக்கும் பொழுது மோரிசன் வந்து ஒரு ஃபைலை தட்டி விட்டுறாரு. கீழே வந்து பண்டிலா பேப்பர் கீழே விழுந்துடுது. மோரிசன் வந்து அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கறாரு. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா கால் ஆஃப் டார்க்னஸ் பை யோஷாகிசோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. சொன்னே மோரிசன் வந்து இது டைச்சுகேவோட மேனுவல் ஸ்கிரிப்டா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஒருவேளை இது ஃபுமியோ அவரோட மேகசின்ல பப்ளிஷ் பண்றதுக்காக வச்சிருந்திருக்கலாம், இதோ அந்த என்வெலப்ல பாருங்களேன் ஹாரர் டைம்ஸ்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து நான் சில வதந்திகளை கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட ஹாரர் நாவல் அசோசியேஷன்ல திருடப்பட்ட நாவல்களை தான் டைச்சுகே வந்து பப்ளிஷ் பண்றான்னு ஒரு வதந்தி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்ப அதுலயும் உங்களுக்கு பங்கு இருக்கா சீஃப் எடிட்டர் ஃபுமியோ அப்படின்னு சொல்றப்ப ஃபுமியோ வந்து இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்ப இது டைச்சுகேவோட நாவலான்னு அவரோட பிசியை செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஃபுமியோ ஒழுங்கா நீ உண்மையை சொல்றது நல்லது அப்படின்னு சொல்றப்ப ஃபுமியோ வந்து நான் சொல்லிடுறேன், சில வருடங்களாகவே
அப்பவே டைச்சுகியோட திறமை வந்து வத்தி போயிடுச்சு. சரியா 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பணத்தை இழந்து பயங்கரமான கடன்காரன் ஆயிட்டேன். அந்த டைம்ல லீக்கான நாவல்களை தரதா சொல்லி நான் தான் டைச்சுகேக்கு வாக்குறுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து சோ இதுல ஏற்பட்ட தகராறுனால தான் நீங்க டைச்சுகேவை கொலை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தான் மோட்டிவ் சரியா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஃபுமியோ வந்து இல்ல இல்ல அப்படி பார்த்தா டொசியாக்கு கூட தான் மோட்டிவ் இருக்கு, ஏன்னா அவன் தான் உண்மையான கோஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து என்ன அப்போ அது எல்லாமே டைச்சுகே எழுதுனது கிடையாதா அப்படின்னு சொல்றப்ப ஃபுமியோ வந்து ஆமா 5 வருஷத்துக்கு முன்னாடி டைச்சுகே வந்து வறட்சியில இருந்த டயத்துல நான் தான் டொசியாவை அவர்கிட்ட அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அப்பனா 5 வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண அந்த ஃபேண்டசி நாவலும் அவரோடது கிடையாதா அப்படின்னு சொல்றப்ப ஃபுமியோ வந்து இல்ல அதையும் டொசியா தான் எழுதுனா அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து அவர் சொன்னது உண்மைதான், பட் ஆனா அதுக்காக நான் அவரை கொலை பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, அவருக்கு நான் உதவி தான் பண்ணணும், ஏன்னா எனக்கு கவோரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட 10 வயசு கம்மியா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவளுக்கு சின்ன வயசுலயே இருதய பிரச்சனை இருந்தது, அது மட்டும் இல்லாம நாங்க சின்ன வயசுலயே எங்களோட பேரண்ட்ஸை இழந்தனால என்னோட தங்கச்சிக்கு தேவையான மெடிக்கல் செலவுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம், பட் ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட டைச்சுகே எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, பதிலுக்கு அவருக்கான கோஸ்ட் ரைட்டரா இருக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு, நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து சோ உங்களோட சிஸ்டரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்க ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டீங்க, அப்படி பார்த்தா உங்களுக்கு மோட்டிவே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இந்த டைச்சுகே ஒரு மோசமானவனா வாழ்ந்திருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து டைச்சுகே ஒரு ரியலான வேம்பயர் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்னதான் வேம்பயரையே கொலை பண்ணாலும் கொலைகாரன் என்னைக்குமே கொலைகாரன் தான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஹமுரா இதை பண்ணார்னா கண்டிப்பா இன்னொரு ஆள் துணை இல்லாம இதை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, பட் ஆனா எதுக்காக கலெக்ஷன் ரூம்ல திருடப்பட்டு அந்த மர ஆயுதத்து மூலியமா கொலை பண்ணியிருந்திருக்கணும், அப்படி பண்ண கில்லர் இந்த பில்டிங்குள்ள தான் இருப்பான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களே, அந்த கில்லருக்கு அப்படி என்ன கான்ஃபிடன்ஸ் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் வந்து கலெக்ஷன் ரூமில் இருக்க அந்த மர ஆயுதம் இருந்த பிளேஸை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக ஆயில் பெயிண்டோட ஸ்மெல் வருது. ஸோ கானன் வந்து பட் ஆனால் இந்த ரூமில் எல்லா விண்டோவும் இன்சைட் லாக் ஆகிருக்கு, அப்படி இருக்கும் பொழுது இதில் எப்படி இந்த வாடை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கானனுக்கு வந்து கீழேருந்து கிடைச்ச அந்த மரத்துண்டை எடுத்து பார்த்துக்க இருக்கான். இது எப்படி இந்த ரூம்குள்ளே வந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமுக்கு மேலே தான் பனியில் ஏதோ ஒரு தடம் இருந்ததை நான் பார்த்தேன், ஸோ ரெண்டுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லி கானன் வந்து நம்ம அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கானன் அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி கீழ் ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறான். அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேக்கை வந்து கண்டுபிடிக்கிறான். அதே சமயம் மோரிசன் வந்து கண்டிப்பாக இந்த ரூமில் ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் வந்து அந்த ரூமுக்கு வந்துடுறான். நான் சொன்னேன் கானன் வந்து கில்லர் எதுக்காக இந்த ப்ரொஜெக்டரை வந்து பாடி மேலே அவன் திருப்பினான்னு தெரியலையே, ஒருவேளை அந்த மூவியோட சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து மேலே இருக்க ஒரு கர்டன்ஸை வந்து ஏறி செக் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செல்லோ டைப் போட்டிருக்கதை கானன் வந்து கண்டுபிடிச்சிடுறான். சொன்ன கானன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், கில்லர் எதுக்காக இந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து இங்கே எந்த சீக்ரெட் பேசேஜும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து உங்கள் கூட்டத்தில் தான் உண்மையான வேம்பயர் இருக்கணும், அவன் தான் பறந்து வந்து ஸ்டடி ரூமில் கொலை பண்ணிட்டு பறந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஹமுரா வந்து மோரிசன் நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து அப்போனா அங்கிளை நம்ம ரெஸ்ட் எடுக்க வச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து வாட்ச் மூலியமாக நம்ம மோரிசன் அடித்து மயக்கம் போட வச்சிடுறான். சொன்னி மோரிசன் வாய்ஸில் வந்து கானன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த கில்லர் யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. சொன்னே ஹமுரா வந்து சரி உங்களோட தியரியை சொல்லுங்க கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து முதலாவதாக கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மர ஆயுதம் அது கண்டிப்பாக வெளிப்புறத்தில் இருந்து தான் அதை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஹமுரா வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை, வெளியில் எந்த விதமான காலடி தடமும் இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து கண்டிப்பாக வெளியில் இருக்காது, ஏன்னா அந்த கில்லர் வந்து ஏணியை பயன்படுத்தி தான் அந்த மர ஆயுதத்தை வந்து திருடி இருக்கான், அதுக்கான தடயம் தான் கலெக்ஷன் ரூமுக்கு மேலே இருக்க பனியில் வந்து பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஹமுரா வந்து பட் ஆனால் விண்டோ எல்லாமே லாக் ஆகியிருந்ததே, அப்படி இருக்கும் பொழுது எப்படி அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து அது ஒரு சின்ன ட்ரிக்கு தான், மேலே இருக்க விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணி இடையில ஒரு சின்ன மரத்துண்டை வச்சு கடைசி அதை இழுக்கும் பொழுது அந்த டோர் வந்து ஈஸியாக லாக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறப்ப டொசியா வந்து பட் ஆனால் விண்டோவில் இருந்து அந்த மர ஆயுதம் வந்து
கிட்டத்தட்ட 2 மீட்டர் தூரம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் மத்தியானம் வர்றப்ப டொசியா வந்து மரம் வெட்டுறதுக்கு ஒரு இடுக்கியை பயன்படுத்திக்க இருந்தான். அதை வச்சுதான் அந்த கில்லர் அதை எடுத்துருக்கணும். சொன்னே ஹமுரா வந்து எல்லாம் ஓகே, ஆனா அந்த கில்லர் எப்படி ஸ்டடி ரூமுக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து கில்லர் ஸ்டடி ரூமுக்கு வந்து ஃப்ரண்ட் டோர் வழியா தான் போயிட்டு வந்திருக்கணும். அப்படிப்பட்ட உரிமையும் திறமையும் இருக்க நபர் தான் கில்லரா இருக்கணும். அது வேற யாரும் இல்ல, இங்க இருக்கிற டொசியா டடோஹாரா தான் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்னே டொசியா வந்து நீங்க 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 என்ன சொல்றீங்க, ராணும் கானனோட போறப்ப கண்டிப்பா அந்த மர ஆயுதம் அங்க இருந்ததை பார்த்தோமே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா அவர் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீங்க பார்த்தது ஒரு ஃபேக்கான மர ஆயுதம் அப்படின்னு சொல்றப்ப சொன்னே மோரிசன் வந்து டொசியா வந்து ரானையும் கானனையும் கூட்டிட்டு போனது அந்த மர ஆயுதம் அந்த டயத்துல அங்க இருந்துச்சுன்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு எவிடன்ஸ்க்காக தான். அடுத்ததா ராணை வந்து எல்லா டோரையும் லாக்கா இருக்கான்னு செக் பண்ற அந்த டயத்துல தான் டொசியா வந்து அந்த போலியான ஆயுதத்தை திருடி இருந்திருக்கணும். இதை வந்து கீழ் ரூம்ல இருக்க பிளாஸ்டிக் பேக்ல வந்து மறைச்சு வச்சிருந்தான். இதோ அந்த ஃபேக்கான ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உருட்டி விட்டுக்கு இருக்கான். சொன்னே ஹமுரா வந்து அதை எடுத்து பாத்துக்க இருக்காரு. இதுல வந்து ஆயில் பெயிண்டோட ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஏன்னா எட்சுகோ வந்து ஆயில் பெயிண்டிங் பண்ணுவான்றது டொசியாக்கு தெரியும். சோ அவங்கள மாட்டி விடுறதுக்காக தான் இப்படி பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து பட் ஆனா எப்படி அவன் உள்ள போயிட்டு திரும்ப வந்தான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது நார்மலான ஃப்ரண்ட் டோர் வழியா தான் அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து அதுக்கு வாய்ப்பே இல்ல, நம்ம போறப்ப அந்த ரூமோட டோர் வந்து இன்சைட் லாக்ல தானே இருந்தது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல அதுக்காகத்தான் நீ ப்ரொஜெக்டரை பயன்படுத்தி இருக்க அப்படின்னு சொல்றப்ப டொசியா ஒரு நிமிஷம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து டொசியா உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நீ நடிக்கிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்றப்ப ஃபுமியா வந்து அப்ப இந்த கொலை வந்து மூவியை ரீக்ரியேட் பண்றதுக்காக நடக்கலையா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல ப்ரொஜெக்டரோட ட்ரிக்கு தெரியக்கூடாதுன்றக்காக தான் பாடி வந்து தொங்க விடப்பட்டிருக்கு, அதை இப்போ நான் உங்களுக்கு டெமோவில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து ரான் நான் சொல்ற விஷயத்தை நீ அப்படியே செய்ய, உடனடியாக ப்ரொஜெக்டர்ல இருந்து ஃபிலிமை வந்து 5 மீட்டருக்கு வெளியில எடு அப்படின்னு சொல்றப்ப ரான் அதை வெளியில எடுத்துடுறா. அடுத்ததா அந்த ஃபிலிமோட முனியில வந்து ஒரு செலோ டேப்பை வந்து ஒட்டு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஒட்டிடுறான். அதுக்கப்புறம் அதை வந்து கர்டன்ஸ் மேல தூக்கி போடு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அதை தூக்கி போட்டுடுறான். அதுக்கப்புறம் கீழே விழுந்த அந்த ஃபிலிமை வந்து எடுத்துட்டு அந்த ரூமோட டோர் சாவியில வந்து ஒட்டு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஒட்டிடுறான். கடைசியா அந்த ப்ரொஜெக்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ப்ரொஜெக்டர் வந்து ஃபிலிமை வந்து இழுக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அதை இழுக்கும் பொழுது டோர் வந்து தானாவே இன்சைடா லாக் ஆயிடுது. சொன்ன கானன் வந்து இதைத்தான் நீ பயன்படுத்தி இருந்திருக்க, இந்த விஷயத்தை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா கர்டன்ஸ்ல ஓட்டி இந்த செலோ டேப் வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்ன கானன் வந்து இப்போ உன்னோட உண்மையான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு டொசியா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீ தான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு இன்னொரு ப்ரூஃபும் இருக்கு. ஸ்டடி ரூமோட டோர்ல வந்து காதை வச்சுட்டு ப்ரொஜெக்டரோட சவுண்டு கேட்குது நீ சொன்னியே, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ரூமோட டோர் வந்து சவுண்டு ப்ரூஃபால செய்யப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது ப்ரொஜெக்டரோட சவுண்டு மட்டும் உனக்கு எப்படி கேட்கும், அது மட்டும் இல்லாம உள்ள ப்ரொஜெக்டர் இருக்கின்ற விஷயம் உனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து ஆமா நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட சிஸ்டரை காப்பாத்தினதே அவர் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து என்னோட சிஸ்டர் போன வருஷமே இறந்து போயிட்டா, டைச்சுக்கே சரியான பணம் கொடுக்காதனால தான் அவ இறந்து போனா, அது மட்டும் இல்லாம அவர் டாக்டருக்கு தனியா பணம் கொடுத்து ரொம்ப நாளா என் சிஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரியே பாத்துக்க சொல்லியிருக்காரு. இது எனக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி என் சிஸ்டரை கவனிச்சுக்கு இருந்த ஒரு நர்ஸ் மூலியமா தான் தெரிய வந்துச்சு, அதனால தான் அவனை நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதை பார்க்குற ரானுக்கும் வந்து பயங்கரமா ஃபீலிங் ஆகி அவளும் அழுக ஆரம்பிச்சிடறான். ஸோ கானன் வந்து என்னதான் வேம்பையரையே கொன்னாலும் கொலகாரன் என்னைக்குமே கொலகாரன் தான் அப்படின்னு சொல்லிக்கிருக்க அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மோரிசன் ரான் கானன் 3 பேர் வந்து காரில் போய்க்கிருக்காங்க. சொன்னே ரான் வந்து என்னது நம்ம இப்போ ஃப்ராங்கன் மேனருக்கு போகிறோமா அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து ஆமாம் அவரோட பேர் வந்து கென்சோ ஃபுரானோ, அவர் வந்து இன்ஜினியரிங் ப்ரொஃபஸராக இருக்காரு, அவர் தினமும் நைட்ல விசித்திரமான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்வாராம் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்போ இந்த தடவை ஃப்ராங்கன் மேனர்லையா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்பனா இந்த முறை வுல்ஃப் மேன் வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்கேன். அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிடுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.